வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் முதன்மை செய்திகளை காணலாம். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா தீவுத்திடலில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போகி பண்டிகை எதிரொலி. சென்னையில் ஏற்பட்ட காற்று மாசால் விமான சேவை பாதிப்பு. சீனாவில் செயல்படும் சுரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் 8 பேர் பலி. மேலும் 8 தொழிலாளர்கள் மாயமானதால் தேடும் பணி தீவிரம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டம். தொடரையும் கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது இந்திய அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து வருகிற 17ஆம் தேதி வரை தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னையின் முக்கிய சந்திப்புகளில் கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. சென்னையில் 18 இடங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் கலை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் உணவகங்கள் அமைய உள்ளது. இங்கு சுவையான கிராமிய உணவு வகைகளும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் காற்று மாசு ஏற்பட்டதால் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இன்று போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அதிகாலை முதலே பழைய பொருட்களை எரித்து கொண்டாடினர். இதனால் காலை முதலே காற்று மாசு அதிகரித்து காணப்பட்டது. சென்னையில் அதிகபட்சமாக மணலியில் காற்றின் தர குறியீடு 287 பதிவாகி உள்ளது. காற்று மாசு அதிகரித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் புகை மற்றும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு காற்று மாசால் மூச்சு திணறல் ஏற்பட்டது. சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் 8 பேர் பலியாகி உள்ளனர். மத்திய சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் உள்ள பிங்டிசான் நகரில் உள்ள நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் விபத்து ஏற்பட்டு உள்ளது. நிலக்கரி மற்றும் எரிவாயு வெடித்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து நடந்த போது மொத்தம் 425 பேர் நிலத்தடியில் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் அவர்களில் 380 பேர் அப்போதே சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள 45 பேரில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 8 பேரை காணவில்லை எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் காணாமல் போன 8 பேரை மீட்க மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலக்கரி சுரங்கத்திற்கு பொறுப்பானவர்கள் பொது பாதுகாப்பு அதிகாரிகளால் காவலில் வைக்கப்பட்டு உள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி இன்று இந்தூரில் நடைபெற உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் 1.0 என முன்னிலையில் உள்ளது. இதையடுத்து இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது T20 போட்டி இன்று இந்தூரில் நடைபெற உள்ளது. இன்று நடைபெற உள்ள ஆட்டத்திலும் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரமாக உள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ரோஹித் சர்மா களமிறங்கும் பட்சத்தில் புதிய உலக சாதனை ஒன்றை படைக்க உள்ளார். ரோஹித் சர்மா இதுவரை 149 சர்வதேச T20 போட்டிகளில் ஆடி உள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது போட்டியில் ரோஹித் சர்மா களமிறங்கும் போது சர்வதேச T20 கிரிக்கெட்டில் உலகிலேயே 150 T20 போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைப்பார். இந்திய வீரர்களில் ரோஹித் சர்மாவிற்கு அடுத்தபடியாக விராட் கோலி 115 ஆட்டம், தோனி 98 ஆட்டம், ஹர்திக் பாண்டியா 92 ஆட்டம், புவனேஸ்வர் குமார் 87 ஆட்டம் ஆடி உள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய புதிய திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியை அடுத்த நல்லாம்பள்ளி பிரிவு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை மாவட்டம் மற்றும் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 31 ஊராட்சிகள் மற்றும் 3 பேரூராட்சிகளைச் சேர்ந்த அரசு துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாகவும் குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் மு.பே. சாமிநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில்,
கோயம்பேடு பேருந்து நிலையம் இன்னும் ஓராண்டிற்கு தேவைப்படுகிறது என்றும் அதனை பயன்படுத்துவதற்கு மக்களிடம் கருத்து கேட்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் இறுதி முடிவெடுப்பார் என்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோயில்களின் கட்டண சேவைகளில் விரைவாக கட்டண சீட்டுகளை வழங்கிடும் வகையில் 2ஆம் கட்டமாக 260 திருக்கோயில்களுக்கு 315 கையடக்க கருவிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு வழங்கினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பக்தர்களின் தேவைக்காக கோவில்களின் வரவு செலவுகளை சரியாக பராமரிக்கவும் நன்கொடைகள் சரியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறோம் எனவும் ஏற்கனவே 560 திருக்கோவில்களில் 1700 கையடக்க கட்டண இயந்திரத்தை வழங்கியுள்ளோம் என்றும் 210 கோடி ரூபாய் கட்டணங்களாகவும் நன்கொடையாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் இதுவரை 1224 கோவில்களில் குடமுழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளது எனவும் அப்போது பக்தர்களின் தேவைக்காக கோவில்களின் வரவு செலவுகளை சரியாக பராமரிக்கவும் நன்கொடைகள் சரியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறோம் எனவும் ஏற்கனவே 560 திருக்கோவில்களில் 1700 கையடக்க கட்டண இயந்திரத்தை வழங்கியுள்ளோம் என்றும் 210 கோடி ரூபாய் கட்டணங்களாகவும் நன்கொடையாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் இதுவரை 1224 கோவில்களில் குடமுழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளது எனவும் 40 கோவில்களில் இந்த மாத இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் 2000 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிப்போம் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருக்கோயில்களுக்கு 1700 POS கையடக்க கட்டண இயந்திரத்தை வழங்கியிருக்கின்றோம். இந்த கட்டண இயந்திரம் என்பது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டது. இந்த 550 திருக்கோயில்களில் வழங்கப்பட்ட இந்த 1700 POSஇல் இதுவரையில் 210 கோடி ரூபாய் வசூலாகியிருக்கின்றது. அந்த 210 கோடி ரூபாய் கட்டணங்களாகவும் நன்கொடையாகவும் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறை இந்த திட்டம் வெற்றிகரமாக இருப்பதால் மேலும் இந்த திட்டத்தை நீட்டிப்பதற்கு இன்றைக்கு பிரிவு 46(2) கீழ் இருக்கின்ற 260 திருக்கோயில்களுக்கு 315 POS வழங்குகின்ற இயந்திரங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பிப்ரவரி 13 டெல்லி நோக்கி மாபெரும் விவசாயிகள் பேரணி மற்றும் போராட்டம் நடைபெறும் என்று மன்னார்குடியில் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாத சட்டம் கொண்டுவர வேண்டும், வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 13 பஞ்சாபில் துவக்கி டெல்லி நோக்கி மாபெரும் விவசாயிகள் பேரணி மற்றும் போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு கன்வீனர் PR பாண்டியன் தெரிவித்தார். சோமசிபாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பல்நோக்கு சேவை திட்டத்தில் கட்டப்பட்ட தானிய கிடங்கை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிப்பாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பல்நோக்கு சேவை திட்டத்தில் ரூபாய் 15,68,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தானிய கிடங்கு கட்டிடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 93 நபர்களின் 28,61,000 நகை கடன்களை தள்ளுபடி செய்தார். மேலும் 65 நபர்களுக்கு 64,33,000 மதிப்பீட்டில் மகளிர் சுய உதவிக்குழு கடன், கால்நடை பராமரிப்பு கடன், பயிர்க்கடன் உள்ளிட்ட கடன்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், பொது விநியோக துணை பதிவாளர் ராஜசேகரன், தள அலுவலர் சரவணன், கூட்டுறவு சார்பதிவாளர் சுரேஷ், கூட்டுறவு அலுவலர் வெற்றி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் குணசேகரன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர் சிவகுமார், முன்னாள் கவுன்சிலர் ஹரிபாலன் உட்பட பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2024ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று சென்னை வானகரத்தில் நடந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2024ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மொத்த வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்வோம் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். உத்தரமேரூரில் 18.80 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுக்கூடல் அரசு தொடக்கப் பள்ளியில் போதுமான வகுப்பறை கட்டிட வசதி இல்லாமல் இருந்தது. இதனால் ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்தின் கீழ் 18.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகளை கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த புதிய கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் வசந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் வருவாய்த்துறையினர் பாரம்பரிய உடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான பாரம்பரிய போட்டிகள் நடைபெற்றன. இதில் வட்ட வழங்கல் அலுவலர் முத்துக்குமார், துணை வட்டாட்சியர் சமரபுரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் மாட்டுப் பொங்கல் அன்று நடத்தப்படும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியூரில் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இதில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்வர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டியின் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தண்டலம் ஊராட்சியில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் தைப்பொங்கலை முன்னிட்டு கயிறு இழுத்தல், சாக்கு தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பரிசுகளை வழங்கினார். இதில் தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம், திமுக அவைத்தலைவர் முருகேசன், அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் சத்தியபூபாலன், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வெட்டிக்காடு பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருநல்லூர் சதூர்காடு மேற்கு பகுதியைச் சேர்ந்த திருமேனி என்பவரின் மகன் ஜெகன் என்பவர் வெட்டிக்காடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த தனியார் பள்ளி வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் இளைஞர் ஜெகன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒரத்தநாடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ
சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த ஜெகன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஒரத்தநாடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது போடப்பட்டுள்ள வழக்கை அரசு திரும்ப பெற வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொங்கு சமுதாய அமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது போடப்பட்டுள்ள SC/SD வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொங்கு சமுதாய அமைப்பினர் நிர்வாகி சுகுமார் தலைமையில் புகார் மனுவை அளித்தனர். மனு அளித்த பின் கொங்கு சமுதாய அமைப்பின் நிர்வாகி சுகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றும் அவசர கோலத்தில் காவல்துறை புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து அவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்துள்ளனர் எனவும் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது போடப்பட்டுள்ள SC/SD வழக்கை அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் கொங்கு சமுதாய அமைப்பின் நிர்வாகி சுகுமார் தெரிவித்தார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவரது துணைவியார் ஷில்பம் கபூர் ஆகியோர் பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினர் பொங்கல் விழாவை கொண்டாடினர். விழாவில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவரது துணைவியார் ஷில்பம் கபூர் பங்கேற்றார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பரிசுகளை வழங்கி பாராட்டி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மேடையில் பேசிய அவர், காவல்துறை சார்ந்த காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இதுவரை நீங்கள் அனைவரும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றினீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், 2024ஆம் ஆண்டிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கேட்டுக்கொண்டார். திருச்செந்தூர் நகராட்சி தூய்மை பணியாளரை தாக்கிய நபரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பெஞ்சமின் காலனியைச் சேர்ந்த முத்தையா என்பவர் திருச்செந்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளராக 30 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சன்னதி தெருவில் குப்பை அள்ளுவதற்கு இடையூறாக இருந்த இருசக்கர வாகனத்தை ஓரமாக விட்டபோது முத்தையாவை மர்ம நபர் தாக்கி ஜாதி பெயரை கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த முத்தையா திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தூய்மை பணியாளரை தாக்கிய நபரை கைது செய்ய கோரி திருச்செந்தூர் நகராட்சியில் பணியாற்றும் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என 82 பேர் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திராவிட தமிழர் கட்சியின் மாநில நிதி செயலாளர் சங்கர், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் காயல் முருகேசன், மாவட்ட தலைவர் சந்தானம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்த திருச்செந்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் உத்தரவிட்டதின் பேரில் தூய்மை பணியாளரை தாக்கிய திருச்செந்தூர் சபாதிபுரத்தைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதில் தவறில்லை எனவும், அரசாங்கம் தொழில் செய்யக்கூடாது எனவும், அவ்வாறு செய்தால் நஷ்டத்தில்தான் முடியும் என்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை வஉசி உள்விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான 19 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து போட்டியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்து உள்ளது என்பது குறித்த கேள்விக்கு, யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அது அவர்களின் உட்கட்சி விவகாரம் என்றும், விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதில் தவறில்லை எனவும், அரசாங்கம் தொழில் செய்யக்கூடாது எனவும், அவ்வாறு செய்தால் நஷ்டத்தில் தான் முடியும் என்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திமிரி ஒன்றியத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஒன்றிய குழு தலைவர் அசோக் தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் பெண்கள் கலந்து கொண்டு வண்ணக்கோலமிட்டு
பொங்கல் பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். மேலும் கும்மி பாடல்களை பாடி பொங்கலை கொண்டாடிய பெண்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செங்கோடன், ஜீவா, குப்பன், குமார், வேலு, கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மகளிர் குழுவினர், செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் 9வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா தொடங்கியது. சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் 9வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா தொடங்கியது. இந்த வெப்பக்காற்று பலூன்கள் வெளிநாடுகளில் மட்டுமே பறக்க விடப்பட்ட நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள பொள்ளாச்சி பகுதியில் பறக்க விடப்படுகிறது. இந்த ஆண்டு 9வது சர்வதேச பலூன் திருவிழாவிற்கு பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து யானை மற்றும் பல பொம்மை வடிவில் 11 பலூன்கள் வரவழைக்கப்பட்டு பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி மைதானத்திலிருந்து வானில் பறக்க விடப்பட்டது. இந்த ராட்சத பலூனில் வெப்பக்காற்றை நிரப்பி அதற்கென பிரத்யேக பைலட்டுகளை மூலம் பொள்ளாச்சியை சுற்றி வானில் வட்டமடித்து பறந்தது. இந்த பலூன்கள் தரைமட்டத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை மேலே செல்லும் எனவும் ஒரு பலூனில் 3 பேர் பயணிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இன்று தொடங்கிய பலூன் திருவிழா 16ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனா நாட்டிலிருந்து நிலக்கரி ஆர்டர் கிடைத்துள்ளதாக கூறி சுமார் ரூபாய் 2,97,00,000 பண மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவரிடம் ஜாக்பாட் அடித்ததாகவும் 100 கோடி மதிப்புள்ள நிலக்கரியை வாங்க 3 கோடி ரூபாய் கொடுத்தால் 2 மடங்காக 6 கோடி ரூபாய் வருவாய் ஏற்படும் என சுரேஷ் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய மணிவண்ணன் சுரேஷின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2,97,00,000 மாற்றம் செய்தார். இந்நிலையில் சீனாவில் உள்ள நிலக்கரி விவகாரம் குறித்து சரியான பதில் கிடைக்காததால் சந்தேகமடைந்த மணிவண்ணன் நேரடியாக சென்று பார்த்தபோது சுரேஷ் தலைமறைவாகி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பண மோசடி செய்த சுரேஷ் மீது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மணிவண்ணன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுரேஷை தேடி வந்த நிலையில் அண்ணா நகரில் பதுங்கியிருந்த சுரேஷை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தமிழக கேரள எல்லை பகுதியில் எரிந்த நிலையில் கிடந்த பாதிரியாரின் உடலை மீட்டு கம்பம் தெற்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள தமிழக கேரள எல்லை பகுதியான கம்பமெட்டு அருகே மந்திப்பாறை என்ற இடத்தில் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஆணின் சடலம் கிடப்பதாக கம்பம் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் தெற்கு காவல்துறையினரும் தமிழக வனத்துறையினரும் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கம்பம் தெற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் எரிந்த நிலையில் இருந்த சடலம் பாதிரியாரின் சடலம் என்பதும் கேரள மாநிலம் வசனம் திட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் மந்திப்பாறை பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் பாதிரியராக பணியாற்றி வந்ததும் கடன் பிரச்சனை காரணமாக அவர் தனக்குத்தானே தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் இது குறித்து கம்பம் தெற்கு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே இறையூர் ஊராட்சியில் வீடு வீடாக சென்று மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தூய்மை பணியாளர்கள் தரம் பிரித்து எடுத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இறையூர் ஊராட்சியில் புகையில்லா போகி பண்டிகை கொண்டாடப்படுவது எப்படி என தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் வீடு வீடாக சென்று இறையூர் ஊராட்சியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை தரம் பிரித்து பெற்றுக்கொண்டனர். மேலும் தங்கள் கிராமத்தில் திறந்த வெளியில் மலம் கழிப்பது கூடாது என்றும் சுற்றுப்புற சுகாதாரம் அவசியத்தை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினர். இதில் தூய்மை அலுவலர் சாரதா, ஊராட்சி துணைத் தலைவர் சங்கர், கிராம தூய்மை ஒருங்கிணைப்பாளர் லதா மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி அருகே தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் எனவும் தனிநபரின் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ராமநாதபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ராமர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தினந்தோறும் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த கோவிலின் அருகே உள்ள கால்வாயை மன்மதன் என்ற தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கால்வாயை அடைத்து உள்ளார். இதனால் சாக்கடை கழிவுநீரும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவரின் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீரும் கோவில் அருகே தேங்கி தூர்நாற்றம் வீசி வருவதாக
பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தனிநபரின் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனை செய்து மதுபாட்டில்களையும் சாராய பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்து அளித்தனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரியிலிருந்து அதிக அளவில் மதுபாட்டில்கள் கடத்திச் செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மார்க்கத்திலிருந்து கடலூர் மாவட்டம் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களை ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது பேருந்துகளிலும் இருசக்கர வாகனங்களிலும் மது கடத்தியவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து மதுபாட்டில்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சாராய பாக்கெட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அளித்தனர். இந்த சோதனையில் கலால் ஆய்வாளர் ஸ்ரீபிரியா, புதுநகர் காவல் நிலைய ஆய்வாளர் குருமூர்த்தி உட்பட காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். பல்லடம் அருகே குடிபோதையில் பேருந்துக்குள் படுத்து தூங்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வழியாக செல்லும் அரசு பேருந்தில் ஒருவர் குடிபோதையில் படுத்து கிடந்தார். பேருந்தில் இருந்து இறங்காமல் அவர் அரை நிர்வாணத்தில் இருந்தது பயணிகளை முகம் சுளிக்க வைத்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை அப்புறப்படுத்தினர். இதனால் பேருந்து சுமார் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. சங்கரன் கோவில் அருகே டிராக்டர் மீது ஆம்புலன்ஸ் மோதி விபத்துக்கு உள்ளானது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குவளக்கண்ணியில் அவசர உதவிக்காக ஆம்புலன்ஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சங்கரன் கோவிலில் இருந்து ராஜபாளையத்திற்கு சென்று கொண்டிருந்த டிராக்டரின் மீது எதிர்பாராத விதமாக ஆம்புலன்ஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் டிராக்டர் தலைக்குப்பர கவிழ்ந்தது. இதில் பலத்த காயங்களுடன் ஆம்புலன்ஸில் இருந்த மருத்துவ உதவியாளர் மேகலா என்பவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கொளத்தூரில் காவல்துறை சார்பாக 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை கொளத்தூர் தொகுதியான பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கலை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை ஆணையர் சக்திவேல் தலைமை தாங்கினார். பின்பு காவல்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சீருடை மற்றும் இனிப்பு பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இதில் புழல் உதவி ஆணையர் சகாதேவன், கொளத்தூர் உதவி ஆணையர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே அரசு பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதியதில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். இதையடுத்து விபத்து நடந்த பகுதியில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த போலீசாரிடம் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த போதை இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து இளைஞரின் உறவினர்களை வரவழைத்து போதை இளைஞருக்கு அறிவுரை கூறி போலீசார் அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவொற்றியூரில் பொங்கல் திருநாள் கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையில் கோலப்போட்டி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள கிராம தெருவில் பொங்கல் திருநாள் கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையில் கோலப்போட்டி நடைபெற்றது. உழவர் நாட்டின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் போடப்பட்ட கோலங்கள் மக்கள் மனதை கவர்ந்தது. இதில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசு மற்றும் சிறுவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஜெம் முதன்மை செய்திகள். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா தீவுத்திடலில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போகி பண்டிகை எதிரொலி. சென்னையில் ஏற்பட்ட காற்று மாசால் விமான சேவை பாதிப்பு. சீனாவில் செயல்படும் சுரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் 8 பேர் பலி. மேலும் 8 தொழிலாளர்கள் மாயமானதால் தேடும் பணி தீவிரம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டம். தொடரையும் கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது இந்திய அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. நன்றி, வணக்கம்.